வீட்ல வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி 1 வீக் போச்சுன்னே தெரியல. இப்போ வந்து நான் சென்னை கிளம்ப போறேன். கூட எங்க அம்மாவும் வர போறாங்க. சென்னைனா நான் இப்ப கிளம்பல. நைட்டு கிளம்ப போறேன். ஸோ நானும் அம்மாவும் வந்து மட்டன் வாங்கிட்டு தென் நம்ம இன்னொரு புது வீட்டுக்கு போயிட்டு தான் வரப்போறோம். ஸோ எங்க அம்மாகிட்ட நான் ஒண்ணு கேட்க போறேன். என்னன்னா, நான் சென்னை போறத பத்தி நீங்க ஃபீல் பண்றீங்களா? இல்ல தொல்ல முடிஞ்சுன்னு ஹேப்பியா இருக்கீங்களா? இதுதான் எங்க அம்மாட்ட கேட்க போறேன். எங்க அம்மாவோட ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். எங்க அம்மா இன்னும் வரல. வெயிட் பண்ணலாம். எங்க அம்மா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ரெடி ஆயிட்டு வந்துட்டீங்களா? ரெடி வந்தாச்சு. சரி, நான் இன்னைக்கு சென்னைக்கு போறேன். அத பத்தி நீங்க ஹேப்பியா ஃபீல் பண்றீங்களா? இல்ல சோகமா ஃபீல் பண்றீங்களா? சந்தோஷமா ஃபீல் பண்ணுறேன். சந்தோஷமாவா? ஏன்? ஏன்னா நை நை நைன்னு ஊனா இதை தூக்கிட்டு வர்றேன். இந்த யூடியூப் அது இதுன்ட்டு எனக்கு பிடிக்கல. அப்புறம் வேலை பண்ண விடுறது இல்லை. அது ஒன்று இது ஒன்று டார்ச்சரு. நீ போயிட்டு வேணும் ரெஸ்ட் எடுக்க எனக்கு. ஓ, நான் போனதா ரெஸ்ட்டா? ஆமாம். அப்ப அவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டு உட்காந்துருக்கேனா என்ன? ஏதோ ஒரு வேலை சப்போர்ட் பண்ணால் பரவாயில்ல, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறேன். எவ்வளோ வேலை தான் பண்ணுறது. சரி, ஃபீல் இல்லாமல் இருக்காது. ஏதோ சாப்பிட்ற விஷயங்கள் எல்லாம் சாப்பிடும்போது உடனே ஞாபகம் வரும். அங்கே சாப்பிட்டானா இல்லையா அந்த ஒரு ஃபீல் இருக்கும். அது இல்லாமல் இருக்குமா? அதெல்லாம் சொன்னால் புரியாது. அது தவிர நிறைய தொல்லை பண்ணிட்டு இருக்கேன். எல்லா தாய்மார்களுக்கும் உள்ளத ஃபீல் தான். சரி, ஓகே கைஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போய் மட்டன் வாங்கிட்டு அப்படியே புது வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு வரும்போது மட்டன் வாங்கிட்டு வருவோம். போயிட்டு வரும்போதா? போகும்போது இல்லையா? போகும்போது வாங்கிட்டு போகக்கூடாது. சரி, ஓகே. அங்கே போய்ட்டு கன்டினியூ பண்ணுறேன். நான் ஊருக்கு போகிறனால எங்கள் அம்மா மட்டன்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு மட்டன் பிரியாணி அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அல்டிமேட்டு. தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம புது வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. தென் அங்கே கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் இருக்குது. நான் க்ளீன் பண்ணுறேன். எங்கள் அம்மா தான் பாவம் இந்த வெயில் ரொம்ப க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு புது வீடியோ நான் சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.